சக்தி. ஆன்மீக ஒழுக்கங்கள் மூலம் கடந்த கால கர்மாவின் உறவுகள் துண்டிக்கப்படுகின்றன. ஆசையுடன் பலவிதமான பலன்களை பெறுகிறார்கள். இருப்பினும் எந்த விருப்பமும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் வழிபடும் போது பக்தன் அன்னையுடன் ஒன்றுகிறான். மனித மனம்தான் அதன் சிரமங்களை உருவாக்கி பின்னர் உதவிக்காக அழுகிறது. எது சிறந்தது, எப்போது எப்படி செய்வது என்பது அவளுக்கு தெரியும். எல்லாவற்றையும் முழுவதுமாக அவளிடம் விட்டுவிடுங்கள். அவளுடையது சுமை. எனக்கு மோட்சம் வேண்டும். உன்னிடம் உள்ள ஆசைகள் அனைத்தையும் துறந்தால் எஞ்சுவது மோட்சம் மட்டுமே. இப்போதைய பிறப்பின் ஒரே பயனுள்ள நோக்கம் உள்ளுக்குள் திரும்புவதும் சுயத்தை உணர்வதும் தான். வேறு ஒன்றும் செய்வதற்கு இல்லை. நம்முடைய சொந்த செயல்களின் விளைவாக நாம் பாதிக்கப்படுகிறோம். அதற்காக யாரையும் குறை கூறுவது நியாயமற்றது. எல்லாவற்றையும் துறந்து பராசக்தியை அழைக்கவும். அவள் மட்டுமே உண்மையானவள். மற்ற அனைத்தும் மாயை. எப்போது உண்மையை அறியும் ஆர்வம் மனதில் எழுகிறதோ அப்போது உலக விஷயங்கள் அர்த்தமற்றதாக தோன்றும். எப்போது நீங்கள் என் முன்னிலையில் இருப்பதாக எண்ணுகிறீர்களோ அது உங்களை சரியாக உணரச் செய்யும். ஓம் சக்தி. உன் கைக்கு எட்டாத ஒரு பொருளை எட்டி பிடித்து எடுக்க எப்படியெல்லாம் முயல்கிறாய்? அப்போது உன் மனமும் புலன்களும் ஒருமுகப்பட்டு அதனை எடுக்க துணை புரிகின்றன. ஒரு சாதாரண பொருளை எட்டி எடுக்கவே அவ்வளவு எச்சரிக்கை உணர்வு தேவைப்படுகிறது. எட்டா பொருளாக இருக்கும் தாயான என்னை எட்டி பிடிக்க உன்னால் சுலபத்தில் முடியாது. உன் ஐம்புலன்களையும் அடக்கி மனத்தை ஒருமுகப்படுத்தி முயற்சி செய்தால்தான் அம்மாவை அடைய முடியும். சாக்கடையிலும் புல் முளைக்கிறது, சேற்றிலும் புல் முளைக்கிறது. அதுபோல ஆன்மீக துறையிலும் புல் முளைக்கின்றது. ஆன்மீகத்தில் வளர்ச்சி இருக்கும்போது கூடவே சலசலப்பும் இருக்கத்தான் செய்யும். இந்த சலசலப்புகளை கண்டு ஆன்மீகத்தை விட்டு ஒதுங்கிக் கொள்ளக்கூடாது. அதனால் உனக்குத்தான் இழப்பு என்பதை மறந்துவிடாதே. ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்கிற போது தாய் கை கொடுத்து பழக்கினால்தான் அது நடக்கவே ஆரம்பிக்கும். அதுபோல தாயான நானும் கை கொடுத்தால்தான் இங்கே வாழவே முடியும். அதை மறந்துவிட்டு அந்த நாடி இந்த நாடி என அலையாதே. நீ எந்த நாடியை நோக்கி போனாலும் கடைசியாக என்னை நாடித்தான் வர வேண்டும். உன்னுள் ஆன்மா என்ற ஒன்று உள்ளவரை உனக்கு உலகியல் கடமைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். அது குறித்த கஷ்டங்களும் இருந்து கொண்டுதான் இருக்கும். விலை பொருள் முதிர்ந்து பக்குவப்பட வேண்டும். அப்போதுதான் சுவை இருக்கும். அதுபோல உனக்கு முதிர்ந்த அறிவும் அனுபவமும் பாசமும் பக்தியும் தொண்டும் வேண்டும். அப்போதுதான் உனக்கு பயன் கிடைக்கும். பாலை நன்றாக காய்ச்சி பக்குவமான சூட்டில் அதனோடு புளிப்பு பொருளை சேர்க்கும் போது அது தயிராக மாறுகிறது. அந்த தயிரிலிருந்து வெண்ணெய் கிடைக்கிறது. அது தண்ணீரிலும் மிதக்கிறது. அதுபோல மனித உடலுக்கு ஆன்மா என்ற புளிப்பு பொருள் சேர்ந்தால்தான் மனம் பக்குவம் அடையும். மோரான பிறகு அது பாலாக மாற முடியாது. அதுபோல மனிதனின் ஆன்மா பக்குவம் அடைந்துவிட்டால் அவன் கெட்ட வழிக்கு மாற முடியாது. ஆன்ம பக்குவம் அடைய வேண்டுமானால் உலகத்து உயிர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும், விரதங்களை மேற்கொள்ள வேண்டும். அன்றும் சொன்னேன், இன்றும் சொல்கிறேன், நாளையும் சொல்வேன். ஆன்மாவை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அன்னையின் அருள் வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.